அவர் 724 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. கடந்த 5 வருடங்களுடைய சொத்து மதிப்பு தான் குடுத்துருக்காங்க. இதுல அவங்களுடைய நாமினேட் ஃபார்ம்ல. அவர் 724 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. 724 கோடி ரூபாய வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. 2021ல இருந்து அப்படியே ஏர்முகமாக இருக்கிறது. 2025 வரைக்கும். அவருடைய முதலீடு பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்பிக்கலான ஒரு கன்சர்வேட்டிவான முதலீடு. அ பங்குச்சந்தையில பெருசா அவர் பணம் போடவே இல்ல. சில கம்பெனில முதலீடு பண்ணியிருக்காரே ஒழிய, பங்குச்சந்தை அப்படிங்கிற இதில வந்து அவருடைய முதலீடே காணோம். அவர் சொன்னதில பார்க்க போனா. கன்சர்வேட்டிவா பார்த்தீங்கன்னா, எஃப்டில கிட்டத்தட்ட வந்து 319 கோடி ரூவா எஃப்டில போட்டிருக்காரு. ரொம்ப சேஃபா வந்து அ அ எஃப்டி. கோல்டுலயே அதிகமா போடல. ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம். ஏன்னா வந்து எஃப்டில போடுறதுக்கு பதிலா வந்து நெறைய பேர் கோல்டு லேண்ட்ல தான் வந்து பொதுவா வந்து அரசியல் தலைவர்களும், நடிகர்களும் முதலீடு பண்றது சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, கோல்டும் லேண்டும் தான். ஆனா இவர் வந்து கோல்டுல இவருடைய முதலீடு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5,50 கோடி கிட்ட தான் இருக்கு. எல்லாம் சேர்த்து வைரம் எல்லாம் சேர்த்து 5,50 கோடி. கார்ல வந்து ஒரு 7,5 கோடி கிட்ட வந்து கார்ல முதலீடு பண்ணியிருக்காரு. லக்ஸுரி கார் இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அந்த கார் வாங்கல ஒண்ணும் தவறு எதுவும் இல்ல. பெருசா இல்ல கிட்டத்தட்ட போனா அது ஒரு 1% 1.5% தான் அவருடைய மொத்த வருமானத்துல. பார்க்க போனோம்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. ரொம்ப கன்சர்வேட்டிவா 64% அவரு பார்த்தீங்கன்னா 64% கன்சர்வேட்டிவா பண்ணியிருக்காரு. நான் வந்து விஜய் என்ற நடிகர் வந்து இன்னொரு கோணத்துல ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா அவர் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவரா இருக்காரு. அப்புறம் எப்படி அவர் அரசியல் தலைவரா வந்தாருன்னு எனக்கு ரொம்ப ஒரு கான்ட்ராடிக்ட்டா இருக்கு. பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த பங்குச்சந்தையில போடுறவங்களுக்கு வந்து அந்த அட்ரினலின் வந்து ரிஸ்க் டேக்கிங், ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் அப்படி உள்ளவங்க பூரா பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து பங்குச்சந்தையில விளையாடுவாங்க. இவரு வந்து ரிஸ்க் டேக்கிங் ஒரு அப்படைட்டே இல்லாத மாரி இருக்கு. ஆனா அதுக்கும் இவர் அரசியலுக்கு வந்ததையும் பார்க்கும்போது பயங்கர கான்ட்ரடிக்ஷன் கேரக்டர்ல. ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் அரசியலுக்குள்ள ஒரு கான்ட்ராடிக்ட் இருக்கு. அதே சமயத்தில இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் தலைவர் எப்படி முதலீடு செய்வாரோ, அந்த நோக்குல ஒரு முதலீடு இருக்கு. அதனால ஒரு கோணத்தில பார்த்தா இவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் முதலீட்டிலயும் தெரியுது. என்ன கோல்டு கம்மியா இருக்கு. அதான் ஒரு பிரச்சனை.